இந்த 5 சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கா? அப்போ உங்களோட பிளட்ல விட்டமின் டி லெவல் குறைவாக இருக்கலாம். வாங்க என்னென்னு பார்க்கலாம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் தினேஷ். முதல்ல பார்த்தீங்கன்னா, தூங்கி எந்திரிச்சாலும் எப்பவுமே பாடி ரொம்ப டயர்டாகிற மாதிரி ஃபீல் பண்ணுறது. ரெண்டாவது, நம்ம பெருசாக வேலையை செய்யலைனாலும் நம்ம தசைகள் ரொம்ப பலவீனமாகவும் வலியாகவும் ஃபீல் பண்ணுறது. மூணாவது, அடிக்கடி இடுப்பு வலி வர்றது, எலும்புகளுக்குள்ள டீப் போனி பெயின் வர்றது. ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரீக்வெண்ட் இன்ஃபெக்ஷன்ஸ், காமன் கோல்டு, இருமல், சளி, காய்ச்சல் இந்த மாதிரி தொந்தரவுகளால் பாதிக்கப்படுறது. ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரொம்ப எனர்ஜி லோவாக ஃபீல் பண்ணுறது. நம்ம ஒரு வேலை செய்யலாம்னு நினச்சா கூட அதுக்கு நம்ம ரொம்ப சிரமப்பட்டு செய்கிற மாதிரி இருக்கிறது, மூட் ஸ்விங்ஸோடு இருக்கிறது. இந்த காரணங்கள்லாம், இந்த அறிகுறிகள்லாம் இருந்தால் நம்ம உடம்புல விட்டமின் டியோட லெவல் குறைவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இது விட்டமின் டிக்கான அறிகுறி மட்டுமானு கிடையாது, கேட்டால் அது கிடையாது. ஸோ அதனால நீங்கள் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட பிளட் விட்டமின் லெவலை விட்டமின் D3 லெவல் பார்க்கறது மூலமாக அதுக்கான தேவையான சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து நம்ம இந்த பிரச்சனை விடுபட முடியும். ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன்ஸ், ஃபாலோ அவர் பேஜ் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் யூடியூப் சேனல். தேங்க்யூ.